திரைப்படங்களை எப்படி எல்லாரும் ரசிச்சு பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் இப்போ சீரியலையுமே எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில மகாநதி சீரியல் முடிவுக்கு வர போறதுனால ரசிகர்கள் ரொம்பவே சோகமா இருக்காங்க. இதுக்கு இடையில மகாநதி சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. சோ அத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். விஜய் டிவியில கடந்த 3.5 வருஷத்துக்கு மேலா ரசிகர்களோட மனசுல தனி இடம் பிடிச்சு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல் இப்போ தன்னோட இறுதி அத்தியாயத்தை நோக்கி பயணிச்சுட்டு வருது. சோ இந்த தகவல் ஏற்கனவே ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த நிலையில தான் இப்போ கிளைமேக்ஸ் படப்பிடிப்புல இருந்து வெளியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுல எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஏன்னா இந்த சீரியல் முடிய போறதுனால கொஞ்சம் அந்த மெமரிஸ் நினைச்சு எல்லாருமே அழுறாங்க. இந்த சீரியல் பாத்தீங்க அப்படின்னா 2023 ஜனவரி மாதம் தொடங்கிச்சு. சோ இந்த மகாநதி சீரியல்ல ஒரு தாயும் அவருடைய 4 மகள்களும் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை போராட்டங்களை மையமா வச்சுதான் இந்த சீரியல் தொடங்கினாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப பாசம், காதல், திருமணம், உறவுகள், தியாகம், பெண்களோட தன்னம்பிக்கை அப்படின்னு பல உணர்வுகளோட பயணிச்ச இந்த தொடர் இல்லத்தரசிகள் மட்டுமே இல்லாம இளைஞர்கள் மத்தியிலேயுமே நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. மகாநதி சீரியல் இப்போ 850க்கும் மேற்பட்ட எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமா ஓடிட்டு வருது. சாயங்காலம் 6 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய இந்த தொடர் பல வாட்டி டிஆர்பி பட்டியல்லையுமே முன்னணி இடங்களை பிடிச்சிருந்துச்சு. இதுல காவேரி, கங்கை, யமுனா, நர்மதா அப்படின்னு 4 சகோதரிகளோட வாழ்க்கையை மையமா வச்சுதான் இந்த கதை நகர்ந்துச்சு. இப்போ ஒவ்வொருவரோட திருமண வாழ்க்கை, அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள், இதை பத்தி தான் கதைகள் நகர்ந்துட்டு வருது. சமீபத்துல மகாநதி தொடரோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிட்டதா தகவல் வெளியாகிச்சு. சோ அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் காட்சிகள் படமாக்கப்பட்ட இடத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அது மட்டும் இல்லாம வீடியோக்களுமே இணையதளத்துல ரொம்பவே வைரலாச்சு. சோ இந்த வீடியோக்களை பார்த்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையிலேயே இந்த சீரியல் முடிஞ்சிட்டதா அப்படின்னு வருத்தத்தோட தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மகாநதி ரசிகர்களை மிகவுமே ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ் காட்சிக்காக நடிகர் கம்ருதீன் மறுபடியுமே செட்டுக்கு வந்திருப்பது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்குது. இந்த தொடர்ல முக்கியமான கதாபாத்திரமா இருந்த அவரு ஒரு கட்டத்துல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதா கதையில காட்டுட்டு வெளியேறினார். எதுக்காகனா அவர் பிக் பாஸ் வீட்டுக்கு போனாரு. சோ அந்த டைம்ல இவர் வெளிநாட்டுக்கு போறதா அந்த சீரியலை காட்டியிருந்தாங்க. சோ அங்க இருந்து பேக்கப் பண்ணி வந்தவர் தான் இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு. சோ அதுக்கப்புறம் போயிட்டு சீரியல் நடிப்பார்னு பார்த்தா அவர் எந்த ஒரு சீரியலுமே நடிக்கல. சோ இதுக்கு இடையில தான் இப்ப மறுபடியுமே அவர் மகாநதியில தோன்றுவாரா அப்படின்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு. சோ அந்த சந்தேகத்துக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கு. சோ என்னன்னா, கிளைமேக்ஸ் காட்சிகள்ல கம்ருதீன் பங்கேற்றதற்கான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறதுனால இந்த சீரியல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது காவேரி தான். அவரோட வாழ்க்கையில நடந்த போராட்டங்கள், காதல், குடும்ப பொறுப்புகள், இது எல்லாத்தையுமே ரசிகர்கள் உணர்வுபூர்வமா இணைஞ்சு வச்சிருந்தாங்க. சோ இப்ப கிளைமேக்ஸ் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில காவிரியோட வாழ்க்கை எப்படி முடிவடைய போகுது, குடும்பங்கள் மறுபடியுமே ஒன்றா சேருவாங்களா, கம்ருதீனோட வருகை எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. இப்போ சில சீரியல்கள் கொஞ்ச நாள்லயே முடிஞ்சிடும், அந்த சீரியலை சீக்கிரமா மறந்துடுவாங்க. ஆனா மகாநதி போன்ற தொடர்கள் ரசிகர்களோட குடும்ப உறுப்பினர்களாவே மாறிடுறாங்க. சோ இந்திய சீரியல் நடிக்கிறவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தங்களாகவே நினைச்சிடறாங்க. சோ அதனாலதான் மகாநதி சீரியல் முடிவடையுது அப்படின்ற தகவல் வெளியானதுல இருந்து சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் தங்களோட வருத்தங்களை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ சாயங்காலம் 6 மணிக்கு மகாநதி பார்க்கக்கூடிய பழக்கம் இனி இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல காவேரியை மிஸ் பண்ண போறோமா அப்படின்ற மாதிரியும், இந்த தொடருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கதை நீடிச்சிருக்கலாம் அப்படின்ற போன்ற கருத்துக்கள் தான் இணையத்துல ரொம்பவே நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ல பழைய கதாபாத்திரங்கள் மீண்டும் இணைஞ்சிருப்பதும், கம்ருதீன் திடீரென மீண்டும் வந்திருப்பதும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தி இருக்கு. சோ இதனால மகாநதி தொடரோட இறுதி எபிசோடு சாதாரண முடிவா இல்லாம ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில ஒரு மெகா ட்விஸ்டோட நிறைவடையலாம் அப்படின்ற பேச்சு தான் இப்போ
இந்த சின்னத்திரை வட்டாரங்கள்ல அதிகமா பரவிட்டு வருது. சோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் விஜய், காவிரி இவங்களோட பேருக்கு வந்து தனி ரசிகர்கள் பட்டாங்களே இருக்கிறாங்க. சோ விக்கோ விக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள செல்லமா அழைப்பாங்க. 3.5 ஆண்டுகளா ரசிகர்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியா இருந்த மகாநதி விரைவில் தனது பயணத்தை முடிக்க இருக்கு. சோ ஆனா அந்த இறுதி அத்தியாயம் ரசிகர்களோட கண்கள்ல கண்ணீரையும் மனசுல மறக்க முடியாத நினைவுகளையும் விட்டு செல்ல போகிறது அப்படிங்கிறது மட்டுமே உறுதியா தெரியுது. இருந்தாலுமே விரைவில் மகாநதி 2 வருமா அப்படின்னுமே ரசிகர்கள் ஆர்வமா கேட்கிறாங்க, ஆர்வலா கேட்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில மகாநதி சீரியல்ல நடிச்ச நடிகர்கள், நடிகைகளோட சம்பள விவரம் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாமா? இந்த சீரியல்ல ஹீரோபா விஜய் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வரக்கூடியவர் தான் சுவாமிநாதன். இவரோட சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாயாம். அதே மாதிரி காவிரிய நடிக்கக்கூடிய நடிகை லட்சுமி பிரியா, இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 10,000 ரூபாய் சம்பளமா வாங்குறாங்களாம். அது மட்டும் இல்லாம விஜய் காவிரி ஜோடி தான் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஜோடியா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ உங்களுக்குமே அந்த ஜோடி பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. சோ அது மட்டும் இல்லாம கங்கா கதாபாத்திரத்தில் நடிச்ச தரணிக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 6,000 ரூபாய் வந்து சம்பளமா கொடுக்குறாங்களாம். நர்மதாவா நடிக்கக்கூடியவங்க தான் குழந்தை நட்சத்திரம் காவியா, இவங்களுக்கு 2,000 ரூபாய் வந்து சம்பளமா கொடுக்குறாங்களாம். நிவின் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவர் தான் ருத்ரன் பிரவீன், இவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளமா 10,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்களாம். சோ பசுபதி கேரக்டர்ல நடிக்கக்கூடியவர் தான் ரமேஷ், இவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளமா 6,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்களாம். சோ இதுல தாத்தா கேரக்டர்ல நடிக்கக்கூடிய சோமு அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் சம்பளமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாட்டி கேரக்டர்ல நடிக்கக்கூடிய கல்யாணி அவர்களுக்கு 4,000 ரூபாய் வந்து சம்பளமா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. சோ இந்த சம்பள பட்டியல் வெளியானா கூட இப்ப வந்து எல்லாருக்குமே மனசு கஷ்டமா இருக்கிறது, மகாநதி அதுக்கப்புறமா நம்ம சீரியல் பார்க்க முடியாதா, விஜய் அப்புறம் காவிரி இவங்களோட ஜோடியை வந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியாதா அப்படின்னு தான் எல்லாருமே ஏக்கமா இருக்காங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பெரியவங்க மட்டுமே இல்லாம நிறைய இளைஞர்கள் வந்து இந்த சீரியலை வந்து ரொம்பவே ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் நாட்கள் நீடிச்சிருக்கலாம், விக்கோ அந்த பேரை வந்து நாங்க பார்க்க முடியாதா அப்படின்னு அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து எந்த மாதிரி காட்ட போறாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு சர்ப்ரைஸா வந்து கமருதீன் மறுபடியுமே இந்த சீரியல்ல வந்து ஃபைனல் ஷெட்யூல்ல வந்து இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இன்னும் விறுவிறுப்பா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு பெரிய வருத்தமா தான் இருக்குது. இருந்தாலுமே மகாநதி 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில தகவல்கள் வர்றதுனால எப்பாடா தயவு செஞ்சு ஒருவேளை அந்த சீரியலை வந்து செகண்ட் பார்ட் எடுத்தா கூட இதே நடிகர் நடிகைகளை வச்சு எடுங்க, அப்போ தான் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து தங்களோட கருத்துக்களையும் தங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அன்பையுமே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அது நாள்தோறுமே டெய்லி இந்த டைமுக்கு போடுவாங்கன்னா அந்த டயத்துக்கு போடுவாங்க. ஸோ அதனால நம்ம வீட்டில் ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம வீட்டில் அன்றாட வாழ்க்கையில இப்போ சாப்பிட்றது, தூங்குறது, வேலை பார்க்கறது மாதிரி சீரியல் பார்க்கறதுமே ஒரு அன்றாட வேலையில வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால அது பார்க்காம நிறைய பேரால் இருக்கவே முடியாது. ஒரு எபிசோட் மிஸ் பண்ணா கூட இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ல எல்லாம் போயிட்டு பார்த்துருவாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. டெய்லியுமே அது 6 o'clock போடுறாங்கன்னா அந்த சீரியலை வந்து 6 மணிக்கே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர்களா அவங்களும் மாறிடுறாங்க சீரியல் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள்லாம். ஸோ அதனால இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வருத்தம் தான். பட் இருந்தாலும் சில சீரியல்கள் வந்து முடிச்சுதான் ஆக வேண்டிய காலகட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால ஃபைனலி மகாநதி சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இந்த சீரியல்ல விக்கோ அதாவது விஜய் காவிரி இந்த ஜோடி உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மகாநதி சீரியல் 2 எடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.